அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சண்முக சுந்தரம். இப்போ நம்ம ஏகப்பட்ட ஆப்பை பயன்படுத்துகிறோம். பல தயாரித்த ஆப்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறோம். நமக்கான ஆப் நம்மளே தயாரிக்க முடியுமா? நம்ம க்ரியேட் பண்ண முடியுமா? நம்மளால் ஒரு செயலியை தயாரிக்க முடியுமா? அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஆப்ஸை பற்றி உங்களுக்கு டெமோ காமிச்சிட்டு நம்ம எப்படி ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் டெலிட் இது க்ரியேட் பண்ணது. இதில் மொத்தம் 3 விஷயம். டைப் டு ஸ்பீக், QR டெக்ஸ்ட் ஆஃப் வாய்ஸ். இப்போ இந்த ரெக்கார்டிங் பண்ணுறதால இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்பீச் ஒர்க் ஆகாது. இப்போ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இங்கே டைப் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணால் ஸ்பீச் வரும். இப்போ QR கோட்னால் QR கோட் கிளிக் பண்ணால் நம்ம கேமரா ஓப்பன் ஆகும். இப்போ கேமரா ஓப்பன் பண்ணி நம்ம QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி லிசன், நம்ம ஸ்பீக்னால் நம்மளுக்கு நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுனால. அப்போ இதே மாதிரி ஒரு சின்ன ஆப் நம்மளே க்ரியேட் பண்ணலாம். இன்னொரு ஆப் ஸ்மார்ட் வே, வெப் லிங்க். இப்போ ஸ்மார்ட் வே போட்டு இப்போ யூடியூப் கிளிக் பண்ணால் யூடியூப் வரும். கூகுள் வெப் பேஜ் வரும். ஃபேஸ்புக் வெப் பேஜ் வரும். அப்போ இதேமாரி நம்மளுக்கு தேவையான லிங்க்ஸ் நம்மளே ஒரு ஆப்பாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஸ்கெட்ச்வேர் கிரியேட் யுவர் ஓன் ஆப்ஸ் ஸ்கெட்ச்வேர்ஸ் இருக்குது. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு இதுமாரி ஒரு மெயின் பேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ ஆப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை? அப்போ ஒரு ஆப்புக்கான நேம், ஆப்புக்கான இமேஜ், அதுக்கான கலர், அதை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஆப்ஸ் இருக்கும். நான் இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கும். ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட், டேப் டு சேஞ்ச் ஐக்கான், இதை கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் ஃப்ரம் கேலரி அப்படி இருக்கும். நம்ம கேலரியிலேருந்து நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்புக்கான நேம் சும்மா ஸ்மார்ட் டீச்சிங் அப்படி போட்டோம். இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு எந்த கலர் வேணும், ப்ரைமரி கலர், சப்போஸ் பிங்க் கொடுத்துருக்கோம். இந்த கலர் லைட் ப்ளூ, சப்போஸ் இது க்ரீன். அப்போ கலர் மாற்றிக்கலாம். அப்போ நம்மளுடைய ப்ராஜெக்டோட நேம், பேக்கேஜ் நேம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கான ஒரு ஆப்புக்கான நேம், ஆப்புக்கான இமேஜ், அந்த கலர்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிட்டு க்ரியேட் ஆப் கொடுத்தோன்னே நம்மளுக்கான பேஜ் வந்துடும். இதான் நம்மளுக்கான ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜ். இதில் நம்மளுக்கு என்னென்ன தேவை, ஒரு ஆப் டிசைன் தேவை நம்மளுக்கு. அப்போ அந்த ஆப்பில் என்னென்ன எனக்கு தேவை, அதுக்கே தான் லேஅவுட்ஸ் இருக்குது, விட்ஜெட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு விட்ஜெட்ஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் லேஅவுட். இப்போ டெக்ஸ்ட் வியூ கிளிக் பண்ணால் இந்த இடத்துல டெக்ஸ்ட் வியூ பண்ணும். டெக்ஸ்ட் வியூக்காக இந்த டெக்ஸ்ட் வியூக்கு என்னென்ன பண்ணலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் வியூக்கு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்துச்சு. அந்த பாக்ஸ் என்னென்ன பண்ணலாம் அதான் கீழே இருக்கும். பேசிக், இதை ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஐடி, இந்த ஐடி பேர் என்ன, இதுக்கு விட்த் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, பேடிங், மார்ஜின், கிராவிட்டி, லேஅவுட்டு, வெயிட்டு, டெக்ஸ்ட்டு. அந்த டெக்ஸ்ட் நம்ம என்ன பேர் கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டு சைஸு, டெக்ஸ்ட்டு ஸ்டைலு, டெக்ஸ்ட் கலரு, சிங்கிள் லைனா, டபுள் லைனா, அப்போ நம்மளுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே இல்லை கொடுத்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் எடிட் டெக்ஸ்ட், நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ், அதை கொடுத்துக்கலாம். இதுக்கு மாரி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நம்ம ஆட் பண்ணி அதுக்கான லேஅவுட் கொடுத்துக்கலாம். பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். இமேஜ் கொண்டு வந்துக்கலாம். செக் பாக்ஸ், நம்ம டிக் பண்ணுறல செக் பாக்ஸ். ஸ்பின்னர், லிஸ்ட் வியூ, வெப் வியூ, ஸ்விட்ச், சீக் பார்,
ப்ராக்ரஸ் பார், அதேமாதிரி கேலண்டர் வியூ, இதுமாரி நம்ம வந்து நம்மளுடைய ஆப்புக்கு என்னென்ன தேவை அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு வச்சு டிசைன் பண்ணலாம். இதுதான் நம்ம பேசிக்கான இந்த ஆப்பை பற்றியான விஷயம். இதுக்கப்புறம் அடுத்த டுட்டோரியலில் நம்ம வந்து ஒவ்வொன்றா டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.